வணக்கம், நான் உங்க சுரேஷ் ஏபிஎஸ். நிறைய பேருக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருக்கு. அதுவும் ஃபேமஸான ஆத்தர் எழுதுற புத்தகங்கள்லாம் நிறைய பேர் கிரேஸாவே இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் நிறைய புத்தகங்களை அப்படியே படமா விஷுவலா எடுத்துடுறாங்க. நாம போய் அதை தியேட்டர்ல பார்த்துடுறோம். ஏன்னா புக்ஸ் படிக்க அவ்வளவு பொறுமை இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப புத்தகம் படிக்கிற எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க படிக்கிற புத்தகத்துல நீங்க படிச்ச கதைகள் ரியல் லைஃப்ல ஒரு 20 வருடம் இல்ல 30 வருடம் கழித்து ரியலாவே அது நடந்துருது. ஒரு சில விஷயங்கள் கூட மிஸ் ஆகாம எல்லாமே டிட்டோவா அப்படி நடந்தா எப்படி இருக்கும்? இது எப்படி அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சது? அவருக்கு என்ன மேஜிக் தெரியுமா? அவர் கடவுளாம் சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனா இங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்போனா சரியா 46 வருடம் கழித்து நடந்திருக்கு. அமெரிக்கால ரொம்பவே புகழ்பெற்ற ஆத்தர் எட்கர் அலன் போ, இவர் 1838 வருடம் ஒரு புத்தகம் ஒன்று எழுதுறாரு. அந்த புத்தகம் சரியா 46 வருடம் கழித்து 1884 வருடம் ரியலாவே நடந்துருச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோம்னா எல்லாருமே அவர் என்ன கடவுளா, அவருக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1838 வருடம் ஒரு புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் நடந்த விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு 1884 வருடம் ரியலாவே என்ன இடம் சொல்லிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த புத்தகத்துல என்ன எழுதினா சொல்லிட்டு அதை சொல்லிடுறேன். சோ புத்தகத்துல அவர் என்ன எழுதிருக்காருன்னா ஒரு கப்பலை பத்தி எழுதிருக்காரு. ஒரு கப்பல் வந்து கடல்ல போயிட்டே இருக்கு. நிறைய பீப்புள் அது உள்ள இருக்காங்க. சோ கொஞ்ச நாட்கள் கழிச்சு என்ன ஆகுது, அந்த கப்பல் வந்து திடீர்னு வந்து சாயுது, ஆடுது. ஏன்னா அப்போ வந்து அங்க இருக்க வானிலை சரியில்லை. அதாவது காற்று, வெள்ளம், கடல் சீற்றம், சோ இந்த மாதிரி விஷயங்கள் அது நடக்குது. நடந்த உடனே என்ன ஆகுது, கப்பல் கொஞ்சமா அப்படியே உடைய ஆரம்பிக்குது. உடைஞ்ச உடனே அப்படியே ஒரு சைடு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே கடல் உள்ள முழுக ஆரம்பிக்குது. இது தெரிஞ்ச மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த கப்பல்ல பயணிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம உயிரை எப்படியாவது காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த பெரிய பெரிய கப்பல்லாம் சின்ன சின்ன ஒரு படகு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, சோ சேஃப்டிக்கு உயிரை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு எல்லாரும் அதை தேடி ஓடுறாங்க. டைட்டானிக் படம் பார்த்தா தெரியும், அந்த கப்பல் முழுகும் போது எல்லாருமே அந்த சேஃப்டிக்கு சின்ன சின்ன படகை தேடி எல்லாரும் ஓடினாங்க. நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடினாங்க. அந்த மாதிரி இதுலயும் எல்லாம் ஓடுறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அந்த சின்ன சின்ன படகு கிடைச்சது, சில பேருக்கு கிடைக்கல. சில பேர் அப்படியே தண்ணிலே குதிச்சுட்டாங்க, சில பேர் இறந்துட்டாங்க, சில பேர் முழுகிட்டாங்க. ஒரு சிலர் அந்த சேஃப்டி படகை யூஸ் பண்ணிட்டு அந்த கடல் போற திசையில அது மாட்டு போயிட்டே இருக்காங்க, தன்னை உயிரை காப்பாத்திட்டு. யாராவது வந்து காப்பாத்துவாங்களா ஒரு நம்பிக்கையில. அதே மாதிரி எல்லாருமே 3-4 பேர் ஒரு அந்த சின்ன சின்ன படகுல எல்லாம் ஏறினாங்க. சோ அதே மாதிரி 4 பேர் ஒரு படகுல ஏறுறாங்க. அந்த 4 பேரும் அப்படியே கடல் போற திசையில போயிட்டே இருக்காங்க. அவங்க 4 பேர் நினைக்கிறாங்க, அப்பா நம்ம ரொம்ப சந்தோஷம்பா, இதுக்கப்புறம் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எப்படியோ ஏதாவது ஒரு கப்பல், பெரிய கப்பல் வரும், ஒரு நாள் மேக்ஸிமம் இல்ல 2 நாள்ல நம்மளை பாத்துருவாங்க, நம்ம காப்பாத்திடுவாங்க, நம்ம உயிர் பழிச்சிட்டோம் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பேசிட்டே இருக்காங்க. ஒரு நாள் போகுது. ஒரு நாள் போன பிறகு அவங்களுக்கு பசி இருக்குது. என்ன சாப்பிடறதுன்னு தெரியல, எந்த உணவும் எதுவுமே இல்ல. வெறும் 4 பேர் இருக்காங்க. அந்த சின்ன படகு அப்படியே இருக்கு, சுத்தி தண்ணி இருக்கு. ஆனா அந்த கடல் தண்ணியை அவங்களால குடிக்க முடியல. சோ ரொம்ப பசி இருக்குது. சரி அடுத்த நாள் யாரா வந்து நம்ம காப்பாற்றணும் சொல்லிட்டு அந்த நம்பிக்கையிலேயே அப்படியே அமைதியா இருக்காங்க. 2வது நாளும் ஆயிடுது. 2வது நாள் ஆன பிறகும் யாருமே வந்து காப்பாத்தல. உடனே என்ன பண்றாங்க, 4 பேர்ல 3 பேர் ஒன்னா பேசுறாங்க, நமக்கு ரொம்ப பசிக்குதே, நம்ம இறந்துருவோமே, நம்ம எதிரில் இருக்க அந்த பையனை நம்ம கொன்னு சாப்பிட்டுலாமா சொல்லிட்டு 3 பேரும் பிளான் பண்றாங்க. அந்த எதிரில் இருக்க பையன் பேரு ரிச்சர்ட் பார்க்கர். சோ அந்த பையனை கொல்லலாம் சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பையன் மயக்க நிலையில இருக்கான், சாப்பிடாம. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த 3 பேரும் அந்த பையனை கொண்டு அவன் ரத்தத்தை குடிக்கிறாங்க, தசையை சாப்பிட்டுறாங்க, மீதி இருக்க பார்ட்ஸ்லாம் தூக்கி கடல்ல போட்டுறாங்க. சோ அவங்களுக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அப்பா இன்னும் ஒரு நாள்ல அப்படியே தாக்கு பிடிச்சோம்னா எப்படியா நம்ம காப்பாற்றலாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு நாள் ஆகுது. அப்ப பேலன்ஸ் அந்த 3 பேர் ஒருத்தனை சாகடிச்சு சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. திருப்பி தண்ணியில தூக்கி போட்டுறாங்க. பேலன்ஸ் 2 பேர் தான். அவங்களுக்கு ரொம்ப பசி இருக்குது, என்ன பண்ண தெரியல, கை கால் அசையவே இல்லை. அந்த நேரம் பார்த்து உயிர் போற நிலைமையில இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கப்பல் வந்துடுது. அந்த கப்பல் இவங்களை பார்த்துட்டு இவங்களை கொண்டு போயிட்டு காப்பாத்திடுறாங்க. சோ இதுதான் அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு. ரியலாவே நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். 1884 வருடம், அதாவது சரியா இந்த புத்தகம் எழுதி, இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தை எழுதி 46 வருடம் கழித்து இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா இங்கிலாந்து நாட்டுல இருந்து ஒரு பெரிய கப்பல் புறப்படுது. நிறைய மக்கள் அந்த கப்பல் உள்ள இருக்காங்க. அவங்களோட டெஸ்டினேஷன் எதுன்னா ஆஸ்திரேலியால உள்ள சிட்னி, அங்கதான் போகணும். சோ இங்கிலாந்துல இருந்து சிட்னி போறதுக்கு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். சோ சுத்திட்டு வரும்போது எல்லா நாட்டையும் பார்த்துட்டு வந்துடலாம். சோ உலகத்தையே சுத்திட்டு கடைசியா சிட்னிக்கு நம்ம போனோம் சொல்லிட்டு அவங்களோட பிளான். அதன்படி கப்பல் பயணிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆயிடுது. 4 நாட்களுக்கு பிறகு என்ன ஆகுது, அந்த புத்தகத்துல எப்படி எழுதியிருந்தாங்களோ அதே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மழை வருது, காத்தடிக்குது, கடல் சீற்றம் அதிகமா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. எல்லாரும் என்ன பண்றாங்க, சோ இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு மாத்தி மாத்தி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த கப்பலை வழி நடத்தி செல்ற அந்த கேப்டன் என்ன பண்ண தெரியாம அவரும் எவ்வளவு சமாளிக்கிறாரு, முடியல. ஆனா அந்த கப்பல் அந்த காத்து போற திசையில தான் போயிட்டு இருக்கு. இவங்களால அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல எல்லாருமே தெரிஞ்சது, கப்பல் வந்து முழுக போகுது, நம்ம உயிரை எப்படியாவது காப்பாத்தியும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க,
அதே மாதிரி அந்த கப்பல்ல இருக்க சின்ன சின்ன படகை எல்லாம் பயன்படுத்திலாம் சொல்லிட்டு எல்லாருமே ஓடி பிடிச்சி எப்படி அந்த புத்தகத்தை எழுதிச்சோ, நான் எக்ஸாம்பிளுக்கு டைட்டானிக் படம் சொன்னல, அதே மாதிரி எல்லாருமே ஓடி பிடிச்சி அவங்க எல்லாருமே அந்த சின்ன சின்ன படகை எடுக்க ட்ரை பண்றாங்க. சில பேர் எடுத்து ஒரு 3-4 பேர் ஒன்னா போயிடுறாங்க. சோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, ஒரு 3 பேர் அதுல இருக்க படகு இருக்குல்ல, அந்த படகு யூஸ் பண்ணி குதிச்சு தனியா வந்துடுறாங்க. அதாவது அந்த தண்ணி போற திசையிலேயே அப்படியே போயிட்டு இருக்கு, மெதுவா போயிட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் 2 பேர் அந்த பெரிய கப்பல் இருக்க பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த உடன் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு எடுத்து அதன் மூலமா நீந்திட்டு தன்னை உயிரை காப்பாத்திலாம் சொல்லிட்டு எல்லாருமே குதிச்சிடுறாங்க அதை யூஸ் பண்ணி. சோ அதுல ஒருத்தன் தான் ரிச்சர்ட் பார்க்கர். அவனுக்கு 16 வயது. சோ அவன் அதே மாதிரி நீந்திட்டு போயிட்டே இருக்கிறான், யாராவது காப்பாத்தணும் சொல்லிட்டு. இந்த பக்கம் ஒரு சைடு ஒரு 3 பேர் அந்த சின்ன படகுல போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆகுது, யாருமே வந்து காப்பாத்தல, எல்லாருமே பசி இருக்குது, எல்லாருமே ஒரு திசையில போயிட்டே இருக்காங்க. அந்த ரிச்சர்ட் பார்க்கர் ஒரு திசையில போயிட்டு இருக்கான் அந்த பையன், அதே மாதிரி 3 பேர் ஒரு திசையில போயிட்டு இருக்காங்க. சோ இந்த 3 பேருக்கு ரொம்ப பசி இருக்குது. 2 நாள் ஆன பிறகும் யாருமே வரல, யாருமே காப்பாத்தல, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப பசி இருக்குது. அங்க ரிச்சர்ட் பார்க்கர் ஆல்ரெடி மயக்கமா அப்படியே படுத்துட்டு இருக்கான், எதுவுமே பண்ணாம செத்த போன மாதிரி இருக்கான். ஆனா உயிர் மட்டும் இருக்கு. அந்த சின்ன ஒரு உட் இருக்குல்ல, அந்த உட்ல அந்த பெரிய கப்பல் இருக்கு, அந்த சின்ன பகுதியை வச்சு அவன் அப்படியே நீந்திட்டு இருக்கான். சோ மயக்கமா படுத்துட்டு இருக்கான். இவங்களுக்கு அவனை பார்த்த உடனே நாம ஏன் இவனை அடிச்சு கொண்டு சாப்பிட கூடாது, வேற வழி இல்ல, இல்ல நம்ம இறந்துரும் சொல்லிட்டு 3 பேரும் பிளான் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போயிட்டு அவன் கிட்ட போயிடுறாங்க. அந்த சின்ன படகுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீந்திட்டு போயிட்டு அவன் கிட்ட போயிட்டு அவனை பிடிச்சி கையில வச்சிருந்த ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு குத்தி சாகடிச்சிடுறாங்க. ரத்தத்தை எல்லாருமே போட்டி போட்டு குடிச்சாங்க. அந்த 3 பேருமே போட்டி போட்டு குடிச்சாங்க. பிறகு என்ன பண்ணாங்க, அவனோட தசைகளை கிழிச்சு 3 பேருமே சாப்பிட்டாங்க. பசியில ஒரு மனிதனோட உயிரையே கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க. 3 பேருக்கும் அந்த நேரத்துல பசி இறங்கிடுச்சு. ரிச்சர்ட் பார்க்கர் இறந்துட்டான். ஏதோனா அந்த மீதி இருக்கிற அந்த பார்ட்ஸ் தூக்கி கடல்ல போட்டாங்க. இவங்களுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சு, அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல ஒரு நாள்ல சோ யாராவது வந்து நம்ம காப்பாத்திடுவாங்க, ஏன்னா இப்ப நம்ம சாப்பிட்டுட்டோம் சொல்லிட்டு எல்லாம் தெம்பா இருக்காங்க. ஒரு நாள் ஆகுது, திருப்பி 2 நாள் ஆகுது, திருப்பி 3வது நாள் ஆகிடுது. 3 பேரும் திரும்ப பசி இருக்குது, ரொம்ப அப்படியே பிளாட் ஆயிட்டாங்க. அதுல ஒருத்தர் அந்த நேரத்துல இறந்துட்டாரு. எப்படி அந்த கதையில இறந்தாரோ அதே மாதிரி ரிச்சர்ட் பார்க்கர் இந்த பையனை குத்தி சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. சோ இறந்த பிறகு பேலன்ஸ் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேருக்கு என்ன பண்ணு தெரியல, ஐயோ நம்மளும் இதே மாதிரி இறந்துரும் சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. ஆனா கடைசியா ஒரு பெரிய கப்பல் வந்து அவங்க 2 பேரையும் பாத்துறாங்க. பார்த்த பிறகு அவங்கள வந்து அவங்க கப்பல்ல ஏத்திட்டு என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க, கரைக்கு கொண்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல சேர்க்கறாங்க. சேர்த்துட்டு அவங்க எல்லாமே சரியாயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு இந்த நியூஸ்லாம் வெளியே வருது. இவங்க வந்து ரிச்சர்ட் பார்க்கர் என்ற ஒரு பையனை குத்தி கொண்டு சாப்பிட்டுட்டாங்க. கூட மொத்தம் 3 பேர் தான், மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பையனை குத்தி சாப்பிட்டாங்க. அதுல ஒருத்தர் அங்கே இறந்துட்டாரு. பேலன்ஸ் இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க மேல கேஸ் போடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. உடனே இவங்க மேல கேஸ் போடுறாங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. கோர்ட்ல இவங்களுக்கு தண்டனை உறுதியாயிடுது. என்ன தண்டனை? மரண தண்டனை. இவங்க அதை அப்படியே அப்பீல் பண்றாங்க. அப்பீல் பண்ண பிறகு இவங்களுக்கு அந்த தண்டனை 6 மாத காலமா குறைக்கப்படுது. அத பிறகு எல்லாருமே நியூஸ் தெரிய வருது. என்னன்னா 1838ஆம் ஆண்டு இப்ப நடந்த இதே விஷயம், அந்த பேர் முதற்கொண்டு இந்த சம்பவம் எல்லாமே ஒரு ஆத்தர் வந்து எழுதியிருக்காரு. இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா பேசப்பட்டாங்க. அதை ஏன்னா அப்ப இங்கிலாந்து நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் இந்த நியூஸ் தான் ஃபுல்லா வைரலா பேசப்பட்டது. இப்போ வந்து யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கு. அப்ப எதுவுமே இல்ல. அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா பேசப்பட்டது. இங்கிலாந்து நாடு ஃபுல்லா இதான் பேசிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு மற்ற நாடுகளும் இந்த விஷயத்தை பத்தி பேசப்பட்டது. என்ன ஒரு மர்மம்னா இதுல அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? அதாவது 46 ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பையனை சாவடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, திருப்பி 2 பேர் அதுல எஸ்கேப் ஆயிட்டு, அதாவது உயிர் பயிற்சி வராங்க. அந்த ஒருத்தர் வந்து அங்கே இறந்துடுறாரு, பசியால இறந்துடுறாரு. இது எப்படி தத்ரூபமா அப்படியே ரியலா அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. பெயர் முதற்கொண்டு எல்லாமே ஒன்னா இருக்கே, அவர் என்ன கடவுளா, அவருக்கு எப்படி தெரியும்? இல்ல இது தற்செயலா நடந்ததா சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்னமும் ஒரு கேள்வி இருந்துட்டு தான் இருக்கு. பிறகு இந்த ரியலா நடந்த இந்த சம்பவத்தை வச்சு 1884ஆம் வருடம் நடந்த இந்த சம்பவத்தை வச்சு ஒரு படம் கூட எடுத்தாங்க. அந்த படம் பெரிய அளவுல வெற்றி கூட பெற்றது. நன்றி.